இப்போ மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு சோம்பு, பட்டை, கல்பாசி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டுக்குவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வதக்கி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன். நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு அதோட வதக்கிடுவேன். நல்லா எல்லாமே வதங்கி வந்துட்டு இப்போ நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் எல்லாம் கலந்த தூள். நம்ம வீட்டு குழம்புக்கு நம்ம ரொம்ப கூட வைக்கிறோம் குறைச்சி வைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கலந்த தூள். நான் நல்லா 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் கொஞ்சமாக வைக்கிறதுனா கம்மியாக போட்டு வச்சுக்கோங்க. மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுருவோம். வச்சு நான் வச்சுருக்கேன். அதில் அதோட சேர்த்துடலாம். எல்லாமே வதக்கி விட்டாச்சு. இப்போ அதில் எடுத்து எல்லாத்தையும் ஊற்றிடும். அவ்வளோதான். கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொதித்த பிறகு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சின்ன முடியாக 1 முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம கலக்கி விட்டுலாம். நல்லா குழம்பு கொதித்து வந்துட்டு அவ்வளோதான். நம்ம கொதித்த பிறகு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். நல்லா கொதிக்கட்டும். மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு அதோட கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். கம்மன்னு மட்டன் குழம்பு ரெடி. என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு? மட்டன் குழம்பும் மட்டன் ரசமும் வச்சிருக்காதான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா ஆமா வச்சிருக்கேன். சரி. மட்டன் குழம்பு வச்சிருக்காங்க. எல்லாம் எனக்கு பிடிக்கும். இப்போ குழம்பெல்லாம் நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாக்குறீங்களா? கறி வை நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடுவேன். ரசம் வச்சிருக்காங்க. கறி குழம்பு ரசம் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது.